வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்திகேயன் மயில்சாமி. வெல்கம் டு மை சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போற ப்ராப்ளம் LeetCode Daily Challenge செப்டம்பர் மந்த் டே 21ல கேட்டிருக்க மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ். இப்போ நம்ம ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனை படிச்சு ப்ராப்ளமை தெளிவா புரிஞ்சுப்போம். Given a binary array nums, return the maximum number of consecutive ones in the array. ஓகே, நம்ஸ்ன்ற ஒரு பைனரி அரே தருவாங்க. பைனரி அரேனா என்னன்னா அதோட எலமெண்ட்ஸ் வந்து 0 ஆர் 1. ஸோ பைனரி நம்பர்ஸ் 0 ஆர் 0 1 தானே பைனரி நம்பர்ஸ். ஸோ அது மட்டும் தான் அதோட எலமெண்ட்ஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ஸ்ன்ற ஒரு பைனரி அரே தராங்க. ஸோ அதுல வந்துட்டு நம்ம கன்சிக்யூட்டிவா ஒன்ஸ் எத்தனை இருக்கு அதை வந்து நம்ம சொல்லணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ லைக் திஸ் இங்க பாத்தீங்கன்னா 3 தான் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ். அதிகபட்ச கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் வந்து 3 தான் இந்த அரேல. ஸோ அதனால நம்ம 3 ரிட்டர்ன் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா 2 தான். ஸோ 2 ரிட்டர்ன் பண்றோம். கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்ப்போம். 1 is less than or equal to nums dot length less than or equal to 10 power 5. So 10 power 5 தான் largest length இருக்கும், maximum length. ஓகேவா? nums of 5 வந்து is either 0 or 1. So அதுதான் binary array obviously. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம லாஜிக்கா நான் ஒயிட் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இனிஷியலா வந்துட்டு ஓகே, நான் ஒரு அரே எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி ஒரு அரே. ஸோ இனிஷியலா வந்து நம்ம இங்க பாயிண்ட் பண்ண போறோம். ஸோ ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிறோம், மேக்ஸிமம் விண்டோ சைஸ் அண்ட் கரண்ட் விண்டோ சைஸ். ஓகேவா? மேக்ஸிமம் விண்டோ, கரண்ட் விண்டோ சைஸ். ஃபைனா? ஸோ ரெண்டுமே 0ன்னு இருக்க போது. இனிஷியலா பாத்தீங்கன்னா 1ல பாயிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா கரண்ட் விண்டோ சைஸ் வந்துட்டு இதோட ஆட் பண்ணணும். 0 + 1 1. ஃபைனா? ஸோ இப்போ இது வந்து இங்க வரும். இப்போ வந்து 0 வந்துச்சு. ஸோ 0 வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஓகேவா, 0 வச்சுதான் எல்லாமே இருக்கு. இப்போ 0 வந்து நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல மேக்ஸிமமா செக் பண்ணணும். ஸோ இதுல வந்து 1 இருக்கு, இதுல வந்து 0 இருக்கு. இது ரெண்டுத்துல எது மேக்ஸிமமோ அது வந்து இங்க ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ 1. ஃபைனா? அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா 0 வந்துருச்சு. ஸோ வந்துட்டு விண்டோ வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அதாவது கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் விண்டோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம 0 ஆக்கிடணும் அகெயின். ஃபைனா? ஸோ இப்போ இங்க வரும்போது என்ன ஆகும்னா +1. ஸோ +1. ஸோ நெக்ஸ்ட் 1 தான். ஸோ +1 2 அண்ட் அகெயின் 1 +1 2 3. ஓகேவா? ஸோ வந்துட்டு பாயிண்ட் வந்து இப்போ இங்க பாயிண்ட் பண்ணுது. இப்போ 0 வந்துருச்சு. ஸோ 0 தான் நம்ம என்ன பண்ணோம், 2 பண்ணணும். ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் செக் பண்ணோம். ஸோ இது வந்து 3 தான் மேக்ஸிமம். ஸோ 3 இங்க போட்டுருவோம். அப்புறமா என்ன பண்ணணும், இந்த 3 0 ஆகணும். பிகாஸ் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ 0 வந்து அதை பிரேக் பண்ணிருச்சு. ஸோ அதான் மீனிங். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி மொத்தம் 4 இருக்கா. ஸோ 1 1 1 ஆட் ஆகி ஸோ 4ன்னு வரும். இப்போ என்ன பண்ணணும்னா எதுவுமே பண்ண முடியாது, பிகாஸ் அரே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ கரண்ட் விண்டோ சைஸ் 4ன்னு இருக்கு, பட் மேக்ஸிமம் விண்டோ சைஸ் 3 தான் இருக்கு. நம்ம இதை வந்து இங்க கொண்டு போகணும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு எக்ஸ்ட்ராவா இப்போ 0ன்னு ஒன்று ஆட் பண்ணிக்க போறேன் இந்த அரேல. ஸோ என்ன ஆகும்னா இப்போ இங்க வருமா 0 வரும். 0 வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 2 பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் எதுவும் செக் பண்ணுவோம். 4 தூக்கிட்டு போய் இங்க போட்டுடலாம். மேக்ஸிமம் 4 தான். ஸோ அதனால இது வந்து 0 ஆயிரும். ஃபைன். ஸோ அதுதான் பாயிண்ட். இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் மேக்ஸிமம் விண்டோ சைஸ். அவுட்புட்டும் அதுவும் ஈக்குவல் இருக்கு. ஸோ வி அச்சீவ்ட் ஆர் கோல். ஃபைன். இப்போ நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நம்ம ஒயிட் போர்ட்ல பார்த்த லாஜிக்கை நீங்களே எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபைன். இப்போ நான் அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு கோடு காட்டிடுறேன். ஃபைனா? ஸோ அதே மாதிரி தான் மேக்ஸிமம் விண்டோ. ஓகே, ஸோ மேக்ஸிமம் விண்டோல 0, கரண்ட் விண்டோ சைஸ் வந்துட்டு 0, இனிஷியலா 0. அப்புறமா ஃபார் ஐ இன் நம்ஸ். ஓகேவா? நம்ஸ் பிளஸ் அந்த 0 அவங்க சொன்னல. ஸோ நம்ஸ் பிளஸ் 0னா ஸோ 0 ஆட் ஆயிடும், நம்ஸோட ஆட் ஆயிடும். ஸோ நம்ஸ் அரேவோட 0 அரேவும் ஆட் ஆயிடும். ஸோ அதனால இது சேர்ந்து தான் இருக்கும். ஃபைனா? ஸோ அது ஏன்னு சொன்னா நான் ஒயிட் போர்டில் சொல்லிட்டேன். ஸோ பார்க்காதவங்க திரும்பி ஒயிட் போர்டை பார்த்துட்டு வாங்க. ஃபைன். இப்போ என்ன பண்ண போறோம்னா கரண்ட் விண்டோ சைஸ்ல வந்துட்டு இது நம்ம இந்த ஐ ஆட் பண்ண போறோம். ஸோ இஃப் ஐ வந்துட்டு ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவல் டு 0னா என்ன பண்ணுவோம், 2 பண்ணுவோம். முதல்ல என்ன பண்ணுவோம்னா மேக்ஸ் விண்டோல வந்துட்டு மேக்ஸிமம் செக் பண்ணுவோம். மேக்ஸிமமா அதுக்குள்ள போடுவோம். ஓகேவா? ஸோ மேக்ஸ் விண்டோ கம்மா கரண்ட் விண்டோ சைஸ். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், கரண்ட் விண்டோ சைஸை 0ன்னு ஆக்கிடுவோம். பிகாஸ் 0 வந்துட்டு கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஃபைனா? ஸோ 0ன்னு ஆக்கிடும். ஃபைன். ஸோ இப்போ என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம்னா ரிட்டர்ன் மேக்ஸிமம் விண்டோ. ஃபைனா? ஸோ மேக்ஸிமம் விண்டோ தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ யா லெட்ஸ் செக் இட் அகைன். ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 3 3. ஸோ 3 தான் இருக்கு. சப்மிட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சோம் வெதர் இட் பாசஸ் ஆல் கார்னர் கேசஸ்.
ஸோ யா ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம லாஜிக்கோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி பார்ப்போம். டைம் பொறுத்த வரைக்கும் O ஆஃப் லென் ஆஃப் தட் கிவன். ஓகேவா. ஸோ அதாவது நம்ம +1 ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஆட் பண்ண போட்டுங்க, நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஓவர் இதுதான் டைம். ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் O ஆஃப் 1 தான், பிகாஸ் நம்ம இந்த 2 வேரியபிள் தான் யூஸ் பண்ணுறோம், விச் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேரியபிள். ஸோ அதனால கான்ஸ்டன்ட் டைம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னோட அடுத்து வர வீடியோஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே தெரியணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க டெலிகிராம் சேனலோட லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற தமிழ் கோடர்ஸோட இன்டராக்ட் பண்ணணும், டீம் அப் பண்ணி கான்டெஸ்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க டெலிகிராம் குரூப்போட லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க, இன்டராக்ட் பண்ணுங்க, டீம் அப் பண்ணி கான்டெஸ்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எனக்கு டிஸ்கார்ட் தான் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க டிஸ்கார்ட் சர்வரோட லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கு என் சேனலோட லிங்கை ஷேர் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ல இருந்த கோட் எல்லாத்தையும் ஒரு கிட்டப் ரெப்போல புஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், தேவைப்பட்டா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்ளமோட லிங்கையும் நான் யூஸ் பண்ண ஒயிட் போர்டோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சோன்னே மறக்காம போய் ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு தேவைப்பட்டா ஒயிட் போர்டையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching my video. Until tomorrow, be safe, take care, bye.